வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம் பெக்கி லிஞ்ச் அண்டு ஏஜெலியிலேருந்து. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எலும்பரசன் சாம்பரில் அஃபிஷியல் பண்ணியிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்கல இந்த ஏஞ்சலியோட ரிட்டர்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராயல் ரம்பிளுக்கு வருவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பெக்கி கூட ஸ்டார்ட் ஆகும் ஸ்டோரி லைன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளில் ரிட்டன் கொடுக்கல. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் முடிஞ்சுது. ஒரு மண்டே நைட் அப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்டே நைட்ரால் வந்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்சை சேலஞ்ச் பண்ணாங்க. இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பண்ணுறாங்க எலிமினேஷன் சாம்பருக்கு. இது ஆனால் வெஸ்ட்மீனியாவில் தான் ப்ரோ வைக்கணும். இங்கே ஏன் ப்ரோ இது வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஸ்டார்டிங்கே. ஒரு மேட்சோட முடிய போகிறதில்ல. இப்போ எப்படி மேக்ஸின் டூபி கூட நடந்தது 2 3 4 மேட்ச் ஆட்டம் மாற்றி சாம்பியன்ஷிப் கை மாறிட்டு அந்த மாதிரி நடக்க போகுது இந்த டைம். ஆனால் சாம்பியன்ஷிப் மாறி கை மாறாது. இங்கே மேபி பெக்கி லிஞ்ச் சாம்பியனை ரீட்டைன் பண்ணலாம் ஏதாவது சதி பண்ணி. அதை பார்த்தீங்கன்னா திருப்பி சதி பண்ணிட்டேன் ரீமேட்ச் கொடுன்ற மாதிரி வெஸ்ட்மீனில் கொஞ்சம் பெருசாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஜெலி நியூ இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறதுக்கு அதிகபட்சமான பாசிபிலிட்டி இருக்குது. வின் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இல்லை, பல வருடங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்ட் டைமராக தான் இருக்காங்க, ஃபுல் டைமராக இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது அடிக்கடி எப்போயாவது கேப் விட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களோட பழைய எதிரியான பெக்கி லிஞ்சை ஃபேஸ் டூ பண்ண போகிறாங்க. இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு மேட்ச் விளையாடிருப்பாங்க. சிஎம் பங்க்கும் இவங்களும், அவங்க செத்ராலன்ஸும் பெக்கி லிஞ்சுன்னு. அப்படி இப்படின்னு விளையாட்டு இன்னும் ஃபினிஷிங் பண்ணாமலே இருக்காங்க. அதை ஃபினிஷிங் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட ஃபைனல் ஸ்டோரி லைன் போயிட்டுருக்காங்க. அது மாதிரி செத்ராலன்ஸுக்கும் பங்குக்கும் அந்த ஃபைனல் ஸ்டோரியும் நடக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜேட்கார்கள் கிட்டத்தட்ட 100 நாள் கடந்துட்டாங்க இந்த அண்டுஸ்புடி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி. இன்னும் ஒரே ஒரு டைட்டில் டிஃபெண்டிங் கூட பண்ணலை. என்ன ப்ரோ சொல்கிறேன்? ஆமாங்க, சீரியஸ்லி நாட் டைட்டில் டிஃபெண்டிங் 100 டேஸு 3 மாதம். 100 டேஸ்னால் 3 மாதத்துக்கு மேலே வச்சுருக்காங்க டைட்டிலை. ஒரே ஒரு டைட்டில் டிஃபெண்டிங் கூட இல்லை. அவங்கள என்னத்த சொல்கிறது? ஸ்மாக் டவுனில் ஆளா இல்லை, எவ்வளோ பேர் இருக்காங்க. நல்ல ஸ்டோரி க்ரியேட் பண்ணி நல்ல மேட்சஸ் கொடுத்துருக்கலாம். சும்மா இருக்கவங்க கூட ஃபியூடு போயிட்டு மேட்ச்சே நடக்காமல் சும்மா பார்த்தீங்கன்னா சுற்றிட்டுருக்காங்க. இது வரைக்குமே மேட்ச் வைக்கல, என்னன்னே தெரியல. ஆப்போனண்ட்டு மட்டும் வராங்க, ஃபேஸ் பண்ணுறாங்க, ஆனால் மேட்ச் வைக்க மாட்டானுங்க. மேட்ச் வைக்க வேண்டியது மிச்சினுக்கு இன்ஜுரியாக என்னமோ ஆகிடுச்சு போல், அதையும் நிறுத்திட்டானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஸ்டோரி, அதுவும் பார்த்தீங்கன்னா மேட்ச் வைக்காமல் கொண்டு போயிட்டுருக்காங்க. இது என்னத்த சொல்கிறதுனே ஒன்றும் புரியல. யாருக்காவது இந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்களா? 100 டேஸுக்கு மேலே போய் வெஸ்ட்மீனியாவில் தான் டைட்டில் டிஃபெண்டிங்கே பண்ணுவாங்க போல். அந்த டைட்டில் டிஃபெண்டிங்கும் சாம்பியன்ஷிப்பை தோல்வி அடைய போகிறாங்க. அப்போது இவங்க ஒரு தோல்வி அடைஞ்ச சாம்பியன் தான் சொல்லுவாங்க எல்லாருமே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் குவாலிஃபை நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட்ரால் நடக்க போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா குந்தர் விசஸ் ஜெவான் எவன்ஸ் டாமினிக் மிஸ்டீரியோ ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, எந்த ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் எதுவுமே இல்லை. ட்ரிபிள் த்ரெட்னால நோ ரூல்ஸு, எப்படி வேணாலும் சண்டை போடலான்ற மாதிரி இருக்குது. இதில் ஓப்பனாக தெரியுது குந்தர் தான் வின் பண்ணுவார். கொஞ்சம் கூட ஆப்போசிட் ஆளுங்களை கணிக்கிற மாதிரி இல்லாத மாரி ரொம்ப டவுனாக கொடுத்து வச்சுருக்கானுங்க. இது என்னன்னு ஒன்றும் புரியல. ஏதோ பரவாயில்லங்க, இந்த மாதிரி ஆளுங்க கூட மோதுறதால கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா இவனுங்களை நீ என்ன தான் ஸ்லீப்பர் லாக் போட்டு ஃபினிஷிங் பண்ணாலும் இவங்களாம் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறதில்ல. இவங்களாம் இப்போ தான் ஸ்டார்டிங்கு. இதே கொஞ்சம் வயசான நபர், இல்லை கொஞ்சம் வயசு இருக்க ஒரு நார்மலாக இருக்க நபர் மோதினாலே பயமாகிடுது. ஏன்னா பயப்புள்ள எங்கே ரிட்டையர்மெண்ட் பண்ணுறாரோன்னு. இப்போ மோதுறாரா, எதாவது பண்ணுவார், பண்ணி வின் பண்ணுவார். அதுக்கப்புறம் நீ சீட் பண்ணி வின் பண்ணிட்டா வா ரீமேட்ச் வச்சுக்கலான்னு கேரியர் எண்டில் வைக்கிறியா, இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன்னு கேட்டால் அப்புறம் ரிட்டையர்மெண்ட் பண்ணுவார். இதெல்லாம் எதுக்கு தேவையா? சும்மா குந்தருக்கு எல்லாம் இப்போ வெறுப்பாக தான் ஆகுது தவிர யாரும் பெரிய ஆளுன்னு நினைக்கல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா பேட் பண்ணி சில வருடங்களாக இல்லை 2023 வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். வந்து நல்ல சப்போர்ட் இருந்தது. அவருடைய நாட்டில் கூட சில இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ திரும்பியும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ டேமியன் பீஸ்ட்டு கூட மேட்ச்லாம் பண்ணி ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணார். இவர் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டாரு. இப்போது இவர் சும்மா தான் இருக்கார். இப்போ இவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு தெரியல. கொஞ்ச நாளாக என்ன பண்ணுறாருன்னு யாருமே எதுவும் காமிக்கல சோஷியல் மீடியாலையும். இப்போது ஒரு நியூஸ் வந்திருக்கு, WWE வாரத்துக்கு தான் பிளான் பண்ணிகிட்ருக்காரு. WWEனா ஃபுல்லாக இல்லை, முன்ன மாதிரி கொஞ்சம் அப்பீரியன்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு. இவருக்கு இருக்க சப்போர்ட்டுக்கு மேபி வந்தாலும் வரலாம். ஆள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக
பார்க்க பயங்கரமாக இருப்பார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றார். சூப்பராகவே வந்து பேக்லஸ்டரில் வருவாருன்னு நினைக்கிறேன். பேக்லஸ்ட்லையா இல்லை வெசமினாலே வருவாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்திருக்கு கூடிய விரைவில் வருவாருன்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓமாஸையும் ஃப்ரீ ஏஜென்ட்டில் போட்டாங்க. ஃப்ரீ ஏஜென்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பிராண்டு எந்த பிராண்டுக்கு வேணாலும் போய் அடிச்சு நொறுக்கலாம். அதான் ஃப்ரீ ஏஜென்ட்டு. இப்போ எப்படி பிராக் லெஸ்னர் ஓமாஸை வச்சிருந்து சும்மா ஓமாஸ் எதுக்கு வச்சுக்கிறான்னு தெரில. ஓமாஸை இதில் ட்ரிபிள் ஏல யூஸ் பண்ணிட்டுருக்கானுங்க. இப்போ அந்த மாதிரி தான் பிராக் லெஸ்னர் ஸ்மாக் டவுன்லேயும் போய் அடிப்பார், ராவ்லையும் போட்டு அடிப்பார். ரோமன் மீன் இருந்தாருங்க பார்த்தீங்களா, அதான் ஃப்ரீ ஏஜென்ட்டு. இப்போது நம்மளுடைய ஒபாஃபெமியே ஃப்ரீ ஏஜென்ட்லாம் போட்டிருக்காங்க. அதனால தான் ராவில் போயிட்டு அந்த வார் ரைடர்ஸ் அடித்தார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட் வில்லியம்ஸும் அடிச்சிருக்காரு போல். இவங்க 3 பெரிய ஜெய்சாண்டிக்குமே இதில் தான் போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரீ ஏஜென்ட்டு. எதில் வேணாலும் போய் அடிச்சிக்கலாம். ஒருவேளை பிராக்குக்கும் இவருக்கும் ஸ்டோரி கொண்டு போயிடுவாங்களோன்னு தான் யோசிக்க தோணுது. ஸ்டோரி கொண்டு போங்க, ஆனால் பிராக் லெஸ்னர் தான் வின் பண்ண வைக்கணும். ஒபாஃபெமியை வின் பண்ண வச்சா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. வந்து அதுக்குள்ளேயே இப்போ தான் ராயல் ரம்பிள் வந்தார், அதுக்குள்ளேயே பிராக்கே அடித்து வீழ்த்திட்டாங்க. பிராக் அடித்து வீழ்த்துற அளவுக்கு இங்கே யார் பார்க்குறாங்க? அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சைகள் ஏற்படுத்துகிறோம். இன்னும் ஹைப்பு தேவை. இன்னும் பார்த்தீங்கன்னா நீண்ட காலத்துக்கு கொஞ்சம் சண்டை போட்டு அதுக்கப்புறம் பிராக் லெஸ்னர் கூட மோத விட்டா நல்லாயிருக்கும். இப்போ மோதலாம், ஆனால் மோதி பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி அடைஞ்சால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஒபாஃபெமியை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எங்கெங்கே ரிட்டர்ன் ஆக போகிறாரு. ரோமன் ரெயின்ஸ் எப்போ தான் ப்ரோ வருவார்? இதுக்கப்புறம் சில கேள்விகள்லாம் இருந்திருக்கலாம். இப்போது அஃபிஷியலி தெரிஞ்சிருச்சு. மார்ச்லேருந்து அடிக்க போகிறாரு ரோமன் ரெயின்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலிமினேஷன் சாம்பர் நடக்கும்ல, அந்த எலிமினேஷன் சாம்பர் முடிஞ்சு 2ஆம் தேதி மண்டே நைட் ரா நடக்கும். அதுக்கு வருவார். ஒரு மண்டே நைட் ரா விட்டு அதுக்கப்புறம் 16ஆம் தேதி அதுக்கு வருவார். அதுக்கப்புறம் ஒரு மண்டே நைட் ரா அப்படி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் கேப் விட்டு அதுக்கடுத்து ஏப்ரல் மாதத்தில் ஒரு மண்டே நைட் ரா, 2 மண்டே நைட் ரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்மினான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 5 ஷெட்யூலே 6 ஷெட்யூலே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு போட்டு வச்சுருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, ரோமன் ரெயின்ஸ் கொஞ்சம் இடைவெளி விட்டுருவார். சேலஞ்ச் பண்ணாரா பிப்ரவரி மந்த் ஃபுல்லாக இருக்க மாட்டார். மேபி மார்ச் கிட்டத்தில் போயிட்டு மார்ச் பாதியில் வருவாருன்னு சொன்னேன். ஆனால் மார்ச் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் இருக்க போகிறாரு. ஏன்னா ஸ்டோரியை பில்டு பண்ணணும்ல, பெரிய ஸ்டோரி, மெயின் ஈவெண்ட்டு, அதுவும் டே 2வோட பெரிய மெயின் ஈவெண்ட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹைப் ஏற்ற முடியுமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஹைப் ஏற்றுறதுக்கோசரம் வருவார். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான மேட்சை பார்க்கலாம். வேறு ஏதாவது ஆளுங்க இன்வால்வ்மெண்ட்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியல. இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா வேறு யாரையும் பகச்சிக்கல, எதுவுமே இல்லை. ரோமன் ரெயின்ஸும் க்ளீனாக இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க்கும் க்ளீனாக இருக்கார். பார்க்கலாம், சிறப்பான ஒரு சம்பவம் இருக்குது. அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். வேறு